அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்கள்ல சனி பகவானும் சூரியனும் இணைந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்ன்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சனி சூரியன் காம்பினேஷன் இது எப்படி நிகழ்கிறதுனா, வருடத்திற்கு ஒரு மாதம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த சனி சூரியன் காம்பினேஷன் இருக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடியவர். அதுபோல் சூரியனும் மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடியவர். அப்போ ஒரு 12 வருடங்கள், அதாவது ஒரு வருடம் இருக்குன்னா அந்த 12 மாதங்கள்ல ஒரு மாதம் சூரியனும் சனியும் ஒன்றாக இணைந்துதான் இருக்கும். இதுல சூரியனையும் சனியும் நம்ம எப்படி வரையறுக்கிறோம்னா, சூரியனை தந்தைக்காரகரா வரையறுக்கிறோம், சனி பகவானை ஜாதகராக வரையறுக்கிறோம். அதாவது கர்மக்காரகன்றதுனால ஜாதகரை குறிக்கக்கூடியது சனி பகவான், தந்தை மகனை பற்றி குறிக்கக்கூடியது இந்த சனி பகவானும் சூரியனுமாக அமைகிறது. இந்த 2 கிரகங்களும் உங்க ஜாதகத்துல ஒன்றா இணைஞ்சிருக்கு. இது யோகமா அவயோகமா? ஏன்னா நிறைய கன்சல்டேஷன்ல அப்பாயின்மெண்ட்ல இது கேள்வியா கேட்கப்படுகிறது. சனி சூரியன் காம்பினேஷன் இருக்கு, ஜாதகத்துல தந்தையினால் ஆதாயம் இருக்காதா, தந்தையோட பிரச்சனை முரண்பாடுகள் இருக்குமான்னு குழந்தைகளுடைய ஜாதகங்கள்ல நிறைய பெற்றோர்கள் கேட்குறீங்க. அதற்கான பதிவு இது போலதான். அதுபோல தொழில் செய்யறவங்களுக்கு பெரும் சந்தேகம். ஏன்னா தொழில்காரகர் சனி பகவான் தான், காரகரோடய சூரியன் இருக்கிறாரு, அதனால தொழில் சாதகமா இருக்குமான்ற கேள்வி அதிகமா வருது. அதனால் இந்த பதிவுல தெளிவாக பார்த்துடலாம் சனி சூரியன் காம்பினேஷன் என்ன பலனை தருகிறதுன்னு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மக்களை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியனை பொறுத்த வரைக்கும் அரசனை குறிக்கக்கூடிய கிரகம். நிர்வாகத்திறன், எதையுமே ஒரு கட்டமையோடு ஒரு கர்வம் நிறைந்த ஒரு பலனை சூரியன் தருகிறது. அதனாலதான் அதை அரை பங்கு பாவர்னு சொல்றோம். அரை பங்கு தான் சுவர் சூரியன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எதையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம், சகித்துக்கிட்டு பயணப்படக்கூடிய கிரகம். அப்ப இந்த சனியும் சூரியனும் அந்த இடத்துல இணையும் பொழுது கண்டிப்பாக சில காரக முரண்பாடு வருது. எப்படி வருதுன்னா, தந்தையோட சில காலங்கள் பேசாத நிலை வருது, சில காலங்கள் தந்தையோட உறவு நிலையில இனிப்பா இல்லாமல் இருவருக்கும் கசக்கக்கூடிய நிலை வருது. அது எப்போ வருது அப்படின்னா, சுய ஜாதகங்கள்ல லக்னத்திற்கு 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயல்பாகவே இந்த சனி சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா தந்தையோட பேசுறதுல இல்ல தந்தையே இருக்க மாட்டேன்றார். அப்படி இருந்தா கூட அந்த தந்தையும் மகனும் பேசிக்கொண்டு மகளும் பேசிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் ஆகுது, 15 வருடம் ஆகுது, பேசுறதே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் எல்லாம் இந்த சனி சூரியன் காம்பினேஷன் கொடுக்கிறார் இயல்பா. இதே சனி சூரியன் காம்பினேஷன் ஒன்றாக அமர்ந்து 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கிய பாவம், ஆட்சி உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம் போன்ற ஒரு ஸ்தான பலத்தோட இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த 9ஆம் அதிபதி ஜாதகருக்கு தந்தையினால் ஆதாயம் இருக்கு. இந்த சனி சூரியன் காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா, ஜாதகருக்கு அவயோக தசாபுத்தி வரும்பொழுது அல்லது சனி புத்தி சூரிய புத்தி இந்த காலகட்டங்கள்ல மட்டும் தந்தையோட கருத்து வேறுபாடு கொடுத்துருது, மற்றபடி தந்தையினால் ஆதாயம் இருக்கு. அப்ப சனி சூரிய காம்பினேஷன் தந்தையோட பிரிவுகளை கொடுக்குதான்னா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குது. எப்போ என்றால் அவயோக தசையில. சுய ஜாதகத்துல 9ஆம் இடம் வலுத்து இருந்தால் கண்டிப்பா தந்தையோட ரிலேஷன்ஷிப் நல்ல முறையில இருக்கு. 9ஆம் இடம் வலு இல்லை அப்படின்னா தான் தந்தையோட ஆகிறதே இல்லை, 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, அல்லது தந்தை ஒரு புறம் இருக்கிறார், மகனோ மகளோ வேறொரு இடத்துல இருக்கிறாங்க, பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் இந்த சனி சூரிய காம்பினேஷன் கொடுக்கிறது. இதை இயல்பாக இது குழந்தை அமைப்புகள்ல தந்தைக்கும் ஜாதகருக்குமான உறவு நிலையில பார்த்துட்டோம். அப்போ 9ஆம் இடம் வலுத்து இருந்தா பெரும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த சனி சூரிய காம்பினேஷனை வச்சு கவலையே பட தேவையில்ல. அது போல தொழிலுக்கு வந்துடலாம். இப்ப குழந்தை அமைப்புகள்ல பார்த்துட்டோம், தந்தை 9ஆம் பாவம் வலுத்து இருந்தா பிரச்சனையே இல்லை, நீங்க பயம் கொள்ள வேண்டாம். ஏன்னா பிறந்த குழந்தைகள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உடனடியா முதல் கேள்வியே இதுதான் இருக்கு, அவர்களுக்கு 9ஆம் அதிபதியும் தெரியறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த சனி சூரிய காம்பினேஷன் இருக்குன்னா உடனடியாக பிறந்த குழந்தைகிட்ட கேள்வியே அதுதான் இருக்கு அப்பாயின்மெண்ட்ல, தந்தையோட நல்லா இருப்பாரா இல்ல தந்தையை விட்டு பிரிச்சு வைக்கணுமா அப்படின்ற கேள்விதான் அதிகமா இருக்கு. அதற்கான பதில் தான் முதல்ல லக்னம் 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடம் வலுத்தால் தந்தையோட எல்லாம் பிரச்சனை இல்லை. சனி சூரியன் காம்பினேஷன் ஜாதகர் வாழ்க்கையில போராடுவார், போராடி எல்லா வெற்றியும் பெறுவார். எந்த வெற்றியை என்றால் ஆதிபத்திய வெற்றியை, எந்த வீட்டில் அந்த கிரக இணைவு நிகழ்கிறதோ அந்த ஆதிபத்திய வெற்றியை பெறுகிறார். அதனால பெற்றோர்களுக்கான முக்கிய பதிவு தான் இது. உங்கள் ஜாதகத்துல உங்க குழந்தைக்கு இருக்குதுன்னு பிறந்த குழந்தைக்கு கவலை வேண்டாம், நடுத்தரத்துல இருக்கிற குழந்தைக்கு தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கவலை வேண்டாம். 9ஆம் ஆதிபத்தியத்தை பாருங்க, 9ஆம் ஆதிபத்தியம் வலுவா இருந்தா பிரச்சனையே இல்லை. 9ஆம் ஆதிபத்தியமும் வலு குறைந்திருந்தா தான் தந்தையிடமிருந்து தொலைவில் இருக்கிறது பிரச்சனைகள்லாம் இருக்கும். அடுத்து தொழில் அமைவுக்கு வந்துடலாம். தொழில்காரகர், ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்து கர்மம் செய்கிறார் அப்படின்னா அதுக்கு சனி பகவான் தான் காரணம். சுய தொழில் செய்யக்கூடிய எல்லா ஜாதகங்களையும் சனி பகவான் ஏதேனும் ஒரு வகையில வலுவாக இருப்பார், இதுல மாற்றமே இல்லை. தொழில ஒருத்தர் வெற்றி பெறாருன்னா சனி பகவானுடைய துணை வேண்டும். அதன் பிறகு 10ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய வலு, 10ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தின் வலுவை பொறுத்து நம்ம பார்க்கிறோம். முதல்ல தொழிலுக்கு சனி பகவான் தான், அங்க சூரியனும் சேர்ந்துடுறாரு. அப்ப எப்படி இருக்கும், தொழில ரொம்ப கண்ணியமா இருப்பார், தொழில ரொம்ப நேர்மையா இருப்பார்,
இவருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த தொழிலை அப்படியே விட்டு வந்துடுவார். நேர்மை இல்லைன்னா அந்த தொழிலை செய்யவே மாட்டார். வேலைக்கு போற இடமும் அப்படிதான். வேலை செய்யக்கூடிய இடத்துல இவருக்கு ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா உடனே வேலையை விட்டு வந்துருவார். இவருக்கு மரியாதை தேவைப்படுது, தொழில ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது, ஹார்னஸ் தேவைப்படுது இந்த ஜாதகருக்கு. சனி சூரிய காம்பினேஷன் தொழில இருக்கிறவங்க நேர்மையா தான் தொழில் செய்வாங்க, அவயோகமா தொழில் செய்ய மாட்டாங்க. வேலையும் நேர்மையா இருந்தா இவங்களுக்கு கௌரவ மதிப்பு கொடுத்தாதான் அந்த வேலையை செய்வாங்க, இல்லைன்னா வேலையை அப்படியே விட்டுட்டு வரக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆனால் மிகவும் உறுதியாக வேலை செய்யக்கூடிய, உறுதியாகவும் நேர்மையாகவும் வேலை செய்வாங்க. தசாபுத்திகளை பொறுத்து இந்த நேர்மை அதிகமாகவே வெளிப்படும். ஆனா அந்த சனி சூரிய காம்பினேஷன் இருக்கிறவங்க தொழில் செய்தாங்கன்னா அந்த ஜாதகர் நேர்மையா தான் செய்வார், அவயோகத்துல ஒரு பொழுதும் தொழில் செய்ய மாட்டார். தொழில் செய்யற பார்ட்னரோட கருத்து வேறுபாடு இல்ல இவர்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சா அந்த செயலை அப்படியே குவைட் பண்ணிட்டு வேற ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க. எப்பொழுதுமே மறைமுகமான தொழில்களில் ஈடுபடாத நபரா இருப்பாங்க. அதுபோல சனி சூரியன் மக்களையும் அரசனையும் குறிக்கக்கூடிய கிரகம் என்றதுனால இந்த இறைவு கொண்டவர்கள் தொழில் செய்யறாங்கன்னா அரசாங்க சப்போர்ட் அதிகமா கிடைக்கும், அரசாங்க ரீதியான லாபங்கள் அதிகமா கிடைக்கும். இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். சனி சூரிய காம்பினேஷன் இருக்கு. 10ஆம் இடமான தொழில் பாவம் வலு குறைந்திருந்தா தொழில் வீக், தொழில பிரச்சனை இருக்கும். 10ஆம் இடத்ததிபதி வலுப்பெற்று இருந்தா தொழில் தொடங்கலாம். அந்த சனி சூரியன் காம்பினேஷன் இருந்து 10ஆம் இடத்ததிபதி வலுத்தவர்கள் தொழில் தொடங்கலாம். 10ஆம் இடத்ததிபதி வலுக்கலைன்னா தொழிலே தொடங்கக்கூடாது. ஏன்னா தொழில் தொடங்கினீங்கன்னா உடனே அதை விட்டுட்டு வந்துடுவீங்க, தொழிலை நிரந்தரமாக செய்யக்கூடிய பாக்கியம் இருக்காது. சனி சூரிய காம்பினேஷன் நடந்து 10ஆம் இடம் வீக்கா இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடாது. தொழிலுக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் 10ஆம் இடம் வலுத்து விட்டால் தொழில் செய்யலாம், தொழில பிரபாதமா வரும், தொழில பெரும் லாபம் பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஏன் சொல்றேன்னா தொழில் செய்யறவங்களுடைய சந்தேகமே இதுதான் இருக்கு. சனி சூரிய காம்பினேஷன் இருக்கு, சனி தசை வந்துருது இல்ல சூரிய தசை, சனி புத்தி சூரிய புத்தி ஒரே கேள்வியா இருக்கு. புது முயற்சி பண்ணலாமா, தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாமா, இல்ல தொழிலை இப்ப ஸ்டாப் பண்ணலாமான்னு உங்களுடைய 10ஆம் இடத்தை பாருங்க. 10ஆம் இடத்ததிபதி வலுத்து இருந்தா நீங்க தொழில் பண்ணுங்க. சனி சூரியன் நேர்மையான தொழிலதிபதியை உருவாக்குகிறது. யார் வேணாலும் சனி சூரிய காம்பினேஷன் பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய கர்மத்திற்கு நேர்மையா இருப்பீங்க, செய்யக்கூடிய தொழிலுக்கு நேர்மையா இருப்பீங்க. தொழில் எத்திக்ஸ், அதாவது பிசினஸ் எத்திக்ஸ் சொல்லக்கூடிய நேர்மை பண்பை கடைபிடிக்கக்கூடிய ஜாதகரா இருப்பீங்க. இதுதான் விதி. அப்ப சனி சூரிய காம்பினேஷன்னா பெற்றோருக்கும், அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் பிரச்சனைன்றதெல்லாம் பொதுவான அமைப்புகள் தான். ஜாதகத்துல 9ஆம் இடத்தை பார்த்து பொருத்தி பலன் பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்கடி வரக்கூடிய கன்சல்டேஷன்ல இந்த சனி சூரியன் என்றாலே ஒரு கெடுபலனும் ஒரு கஷ்டபலனுமே ஜாதகருக்கு இருக்கிறதுனால இந்த பதிவை சொல்றோம். நன்மையும் உண்டு. சனி சூரியன் நேர்மையான தொழில் செய்யக்கூடிய நபர்களை உருவாக்குகிறது. அதுபோல எப்பொழுதுமே நேர்மை பண்பை மாறாத ஜாதகராக உருவாக்குகிறது. முழு இருள், இதை சயின்டிபிக்கா சொல்லப்பட்டீங்கன்னா முழு இருள் கிரகம் சனி பகவான், ஒளி கிரகம் சூரியன். சூரியன் தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்குது. அதிக ஒளியும் அதிக இருளையும் ஒரு இடத்தில் இணைக்கும் பொழுது எரிச்சல் இருக்கும். அதனாலதான் சனி சூரியன் காம்பினேஷன் எந்த பாவத்தில் நிகழ்தோ அந்த பாவத்துல காம்படிஷன் இருக்கும், போட்டிகள் இருக்கும். அடிக்கடி அது சார்ந்த பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.